இங்க ஈஸ்வரி இருந்துகிட்டு ஒரு வழியா நம்மளோட பையனோட மனசை மாத்தியாச்சு. இனிமே என் கோபி என் கூட தான் இருக்க போறான். பரவாயில்ல, எப்படியோ நம்ம கோபியோட மனசை மாத்தி இங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பாக்கியாவோட மனசையும் மாத்திட்டோம்னா இந்த கோபியோட சேர்த்து வச்சிடலாம். இத்தனை நாள் அந்த ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுல அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அதனாலதான் என் பையன் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கான். இனிமே என் பையன் கோபி அந்த ராதிகா வீட்டு பக்கம் கூட போக விடாம நம்ம தான் என் பையனை நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்னு எங்க ஈஸ்வரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க கமலாவோ ஈஸ்வரி கிட்ட சண்டை போட்டுட்டு நேரா வீட்டுக்கு போனவங்க இங்க ராதிகா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ராதிகா, நம்ம என்னதான் போய் அங்க பேசினாலும் இந்த ஈஸ்வரி கண்டிப்பா கோபி மாப்பிள்ளையே வீட்டுக்கு அனுப்ப மாட்டா போல இருக்கு. இவ்வளவு பேச்சு பேசுறா, நான் போய் பேசுறேன், கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம என்ன அசிங்கப்படுத்துறா அத்தனை பேர் முன்னாடி அப்படின்னு இங்க கமலா சொன்னதும் உடனே ராதிகா இருந்துகிட்டு, அம்மா நான் தான் உங்களை அங்க போக வேணாம்னு சொன்னல, இப்ப போய் அசிங்கப்பட்டு வந்ததுதான் மிச்சம். நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தே சரி அத்தைகிட்ட ரொம்பவும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வந்து நிக்கிறேன். இப்போ நீங்களும் போய் அசிங்கப்பட்டு வரணும்னு நான் அப்பவே வேணும்னு சொன்னேன். நீங்க தான் என் பேச்சு கேட்காம போனீங்க. என்ன ராதிகா பேசிக்கிட்டு இருக்க? உன் வாழ்க்கையும் உன் சந்தோஷமும் தான் எனக்கு முக்கியம். உன்னை நல்லபடியா கோபி கூட சேர்த்து வைக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் நான் போய் பேச போனேன். கடைசியில அங்க ஈஸ்வரி என்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளாத போறியா அங்க இருந்த எல்லாரும் என்னை அசிங்கப்படுத்தி அனுப்புறாங்க. இப்படியே மாப்பிள்ள அங்கேயே இருக்கட்டும்னு நீ நினைச்சேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை போய் அந்த கோபி பாக்கியா கூடயே மறுபடியும் பழைய மாதிரி சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு என்னமோ அந்த ஈஸ்வரி அந்த திட்டத்துலதான் இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு இங்க கமலாவோ ராதிகா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே ராதிகாவுக்கும் மனசுல ஏதோ தப்பா படுது. அம்மா, கோபியை பத்தி அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. அவர் கண்டிப்பா மனசுல மாற மாட்டாரு. அவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, அவங்க அம்மா கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. சரி விட்டுடுமா அப்படின்னு இங்க ராதிகாவும் கமலா கிட்ட சொல்றாங்க. ஆனாலும் கமலா இருந்துகிட்டு, ஆமா நீ இப்படியே நினைச்சுக்கிட்டு ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் நீ வேண்டாம் மயூரி வேண்டான்னு நேரா அவங்க பக்கம் தான் போக போறாரு. நீ வேணா பாரு, இந்த மாதிரி சும்மாவே இருந்தேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அந்த பாக்கியா கோபி மாப்பிளைக்கு பொண்டாட்டி ஆயிடுவா, பாத்துக்கோ அப்படின்னு இங்க கமலாவும் ராதிகாவை ரொம்பவுமே ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க கோபி பாக்கியா கிட்ட பழைய மாதிரியே ரொம்ப சந்தோஷமா பேசணும், நான் மனசு மாறிட்டேன் அப்படின்றது எப்படியாவது பாக்கியாவுக்கு தெரியணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருந்த கோபியோ இங்க பாக்கியா கிட்ட பேச முயற்சி பண்றாரு. ஆனா இங்க பாக்கியாவோ கொஞ்சம் கூட திரும்பி பார்க்காம அவங்க வேலையை மட்டுமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. பாக்கியா இங்க பாக்கியா தனக்கு கிடைச்ச ஒரு கல்யாண ஆர்டர் பத்தி வீட்டுல பேசிக்கிட்டு இருக்காங்க. சரியா, இந்த கல்யாண ஆர்டர் எதுக்கு எடுத்தானு இப்பதாண்டா யோசனையா இருக்கு. அது மட்டும் இல்ல, இவ்வளவு பெரிய ஆர்டர் செஞ்சு எனக்கு பழக்கமே இல்லடா. அம்மா பரவாயில்லமா, நீங்க ஹோட்டல்ல ஆர்டரே கிடைக்காதுன்னு சொல்லியிருந்தீங்க. அப்பா பண்ண பிரச்சனை இல்லால ஆர்டரும் கிடைக்காதுன்னு கவலைப்பட்டீங்க. பரவாயில்ல, இப்ப அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு உன்ன மாதிரி உங்களுக்கு ஆர்டரும் வர ஆரம்பிச்சிருச்சு. இனிமே கவலைப்படாதீங்கம்மா, இந்த ஆர்டரையும் எப்படியாவது சமாளிக்கலாமா, நான் இருக்கேன் அப்படின்னு இங்க செடியனும் ஆறுதலா சொல்ல. உடனே இதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த கோபி, பாக்கியா எதுக்கு நீ கவலைப்படுற, எவ்வளவோ செஃப்ங்களா இருக்காங்க, அவங்கள வச்சு நீ இந்த ஆர்டரை ரெடி பண்ணு. இந்த ஆர்டர் நீ அவங்களுக்கு கொடுத்தனா கண்டிப்பா அவங்க நல்லபடியா முடிச்சு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உன்னோட பிசினஸும் மேல இருக்கும் அப்படின்னு இங்க கோபி பேச. உடனே பாக்கியா இருந்துகிட்டு, என்ன கோபி இந்த அளவுக்கு மாறிட்டாரா, எப்பவும் நம்மள பழி வாங்கணும் அழிக்கணும் அப்படிதானே நினைச்சுக்கிட்டு இருப்பாரு, என்ன இது அதிசயமா இருக்கு அப்படின்னு இங்க மனசுக்குள்ள நினைச்சுட்டு கோபி சொன்னதை காதுல கூட வாங்காம அங்க இருந்து நகர்றாங்க. உடனே அங்க இருந்த ஈஸ்வரி, என்ன பாக்கியா கோபி சொல்றதும் உனக்கு நல்லது தானே, எதுக்காக அவன்கிட்ட எந்த பதிலும் சொல்லாம நீ பாட்டுக்குன்னு போயிட்டே இருக்க. இங்க பாருங்க, அவரால் எனக்கு எந்த உதவியும் வர தேவையில்ல. இவ்வளவு காலம் என் ஹோட்டல்ல நான் தானே நடத்திக்கிட்டு வரேன். இப்போ எதுக்கு தேவையில்லாம அவர் என்னோட விஷயத்துல தலையிடுறாரு. அவர் வேலையை அவரை பாத்துக்கிட்டு இருக்க சொல்லுங்க. புள்ள ரெஸ்ட் எடுக்க தானே இங்க வந்திருக்காரு, அதனால ரெஸ்ட் எடுத்துட்டு கிளம்பிக்கிட்டே இருக்க சொல்லுங்க. தேவையில்லாம என்னோட விஷயத்துல இவரை தலையிட வேண்டாம், உள்ளதான் சொல்லிட்டேன் அப்படின்னு இங்க பேசிக்கிட்டு இருக்க. அந்த நேரம் அங்க வாசல்ல ராதிகா வந்து நிக்கிறாங்க. ராதிகாவை பார்த்ததும் இங்க ஈஸ்வரி இருந்துகிட்டு, ஏய் எதுக்கு வந்த, நேத்து என்னன்னா உங்க அம்மா வந்தாங்க, இன்னைக்கு என்னன்னா நீ வந்திருக்க, என்ன எப்ப பாரு வீட்டு வாசல் ஏறி பிரச்சனை பண்றதுக்குனே வரீங்களா, உங்க குடும்பத்துக்கு சூடு சொரணன்னு எதுவுமே கிடையாதா அப்படின்னு இங்க ஈஸ்வரி இருந்துகிட்டு கோபி இருந்துகிட்டு, வா ராதிகா உள்ள அப்படின்னு சொல்ல. இங்க ராதிகாவோ பயங்கர கோபமா உள்ள வராங்க. என்ன கோபி ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல, என்ன ராதிகா பேசுற, வா வந்து உக்காரு. என்னடா கோபி அவளை போய் உக்காரு அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இவன் எதுக்கு இந்த வீட்டு உள்ள வரணும், ஏய் வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு இங்க ஈஸ்வரி சொல்ல. உடனே பாக்கியா இருந்துகிட்டு, இங்க பாருங்க அத்தை, அவங்க ஹஸ்பண்ட அவங்க பார்க்க வந்திருக்காங்க, எதுக்காக நீங்க அவங்கள வெளியே போ சொல்லி இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாரு பாக்கியா, என் பையனை பார்த்துக்க எனக்கு தெரியும், யாரும் இங்க வரணும்னு அவசியம் இல்ல, முதல்ல இவளை இங்க இருந்து போக சொல்லு. உடனே அங்க இருந்து ஜெனியோ, பாட்டி என்ன பாட்டி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அவங்கதான் பாக்கணும், அவங்கள தடுக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல பாட்டி, விடுங்க அப்படின்னு இங்க ஜெனியும் ராதிகாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க வந்த ராதிகாவோ பயங்கர கோபத்துல கோபியை பார்த்து கேக்குறாங்க, என்ன கோபி ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல, என்னமோ உடம்பு சரியில்லை ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிருந்தீங்க, கடைசியில பார்த்தா உங்களோட முன்னாள் வைஃப் கிட்ட ரொம்ப ஹாப்பியா பேசிக்கிட்டு இருக்கீங்க போல. ஏய் ராதிகா எதுக்கு நீ இதை தப்பா பேசுற, பாக்கியா ஏதோ கல்யாண ஆர்டர் எடுத்திருக்காங்களா, அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு செழியன் கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, அதனால நான் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு ஒரு ஐடியா கொடுத்தேன், வேற ஒண்ணும் இல்ல அவ்வளவுதான் அப்படின்னு இங்க கோபியும் சொல்ல. உடனே ராதிகா இருந்துகிட்டு, ஓ
ஓ, அவங்களுக்கு பிசினஸ்ல ஐடியா கொடுக்கறதுக்கு தான் நீங்க இங்க வந்தீங்களா? நான் எவ்வளவோ உங்ககிட்ட கெஞ்சி கேட்டேன், என் கூட வந்துடுங்க, நம்ம போயிடலான்னு. பத்தாததுக்கு எங்க அம்மாவும் வந்து எவ்வளவோ கெஞ்சி கூப்பிட்டுருக்காங்க. ஆனாலும் உங்க அம்மா எங்க வீட்டுக்கு உங்களை அனுப்பவே இல்லை. ஆனா நீங்க இங்க சந்தோஷமா இருக்கீங்க. அங்க மயூரியும் நானும் ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். மயூரி கேக்குறா, டாடி எப்பமா வீட்டுக்கு வருவாரு, எப்போ நம்ம கூட பழைய மாதிரி இருக்க போறாருன்னு அவ ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா அங்க ஒரு குடும்பம் உங்களை நம்பி இருக்கிறத கொஞ்சம் கூட நினைக்காம இங்க நீங்க சந்தோஷமா இருக்கீங்க. உங்க அம்மா சொல்லும்போது நான் நம்பலங்க. என் கூட இருக்கிறதுனாலதான் சந்தோஷமா இல்லையா நீங்க? இப்பதான் தெரியுது. அதை நான் நேர்லயே பாக்குறேன். உங்களுக்கு சந்தோஷமே இந்த வீட்டுலதான் இருக்குது போல. நான் கூட தப்பா கணக்கு போட்டுட்டேன் கோபி. உங்க அம்மா தான் உங்க மனசை மாத்தி இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்கன்னு. கடைசியில இங்க வந்து பார்த்தா தானே தெரியுது இங்க இருந்தாதான் நீங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்கன்னு. ராதிகா இந்த மாதிரி சொன்னதும் ஈஸ்வரி இருந்துட்டு சொல்றாங்க, பார்த்தல நான் சொன்னதை நீ நம்பினியா? என் பையன் இங்க இருக்கும் போதுதான் சந்தோஷமா இருக்கான். உன் கூட எல்லாம் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே கிடையாது. இப்போவாவது நான் சொன்னதை நம்பு அப்படின்னு இங்க ஈஸ்வரி சொல்ல, கோபிக்கு என்ன சொல்றது, யார் பக்கம் பேசுறதுனே தெரியாம முடிச்சுக்கிட்டு அமைதியா இருக்காரு. என்ன கோபி, உங்க அம்மா இவ்வளவு பேசுறாங்க, அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட நீங்க மறுத்து பேசாம அமைதியா இருக்கிறத பார்த்தா அப்போ நீங்க அங்க வரவே போறது இல்லையா? என்ன ராதிகா பேசிக்கிட்டு இருக்க? நான் எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்றது, எனக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறம் நான் அங்க வரேன்னு. உடனே அங்க இருந்த இனியாவும் சொல்றாங்க, ராதிகா ஆண்டி, எங்க அப்பா தான் சொல்றாருல, எதுக்கு சும்மா அவரை வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? அப்பாவுக்கு இங்க இருந்தாதான் சந்தோஷமா இருக்காராம், அவராவே சொல்றாரு. அதுக்கப்புறம் எதுக்கு நீங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்க இருந்து போங்க ஆண்டி. இனியா இந்த மாதிரி சொன்னதும் அங்க இருந்த பாக்கியாவுக்கு கோபம் வந்து, ஏ இனியா, உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன், அவங்க பேசும்போது அவங்கள எதிர்த்து நீ எதுவும் பேசக்கூடாதுன்னு. அப்படி பேசுன கண்ணம் பழுதுல பாத்துக்கோ அப்படின்னு இங்க இனியாவை பாக்கியா மிரட்டிக்கிட்டு இருக்க. உடனே ராதிகாவோ, போதும் பாக்கியா, நீங்க இன்னும் எவ்வளவுதான் நடிக்க போறீங்க? இங்க இருக்காங்களே ஈஸ்வரியத்தை, உங்க கூட அவரை சேர்த்து வைக்கணும் தான் ஏதோ திட்டம் போட்டு இவரை இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. அது எனக்கு நல்லாவே தெரியுது. நீங்களும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு டிராமா போட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்னமோ ஹாஸ்பிட்டல்ல அப்படி சொன்னீங்க, உங்க ஹஸ்பண்ட் உங்க வீட்டுக்கு தான் வருவாருன்னு. இப்போ யார் வீட்டுக்கு வந்திருக்காரு? உங்க வீட்டுக்கு தானே வந்திருக்காரு. அப்படியே நல்லவ மாதிரி நடிச்சு நல்ல வேஷம் போட்டு கடைசியில என்ன ஏமாத்தி என் புருஷனை உங்க கூட கூட்டிட்டு வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னு இங்க பாக்கியாவை ராதிகா புரிஞ்சுக்காம காத்த. உடனே அங்க இருந்த கோபிக்கு பயங்கர கோபம் வந்து, ராதிகா, உனக்கு ஒரு தடவை சொன்ன புரியாதா? இங்க இருந்து போ. இப்ப எதுக்கு நீங்க வந்து கத்திக்கிட்டு இருக்க? நான் தான் சொல்றேன்ல, எனக்கு உடம்பு சரியானதும் நானே வரேன். என்னது, நீங்களே வரீங்களா? அதான் பார்த்தனே நீங்க எவ்வளவு எல்லார்கிட்டயும் பேசிட்டு சந்தோஷமா இருக்கீங்கன்னு. உங்களுக்கு எல்லாம் நான் எக்கேடு கெட்டு போனேன் என்ன? நான் உங்ககிட்ட ஹாஸ்பிட்டல்ல அவ்வளவு கெஞ்சினேனே கோபி, எனக்கு இந்த விஷயம் எதுவும் தெரியாது, அதனாலதான் நான் உங்களை வந்து பார்க்க முடியல அப்படின்னு. ஆனா நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு நீங்க இங்க வந்திருக்கீங்க. இப்ப சொல்றேன் கோபி, உங்களை தேடி இனி நான் வரமாட்டேன். இனி நீங்களும் என் வீட்டுக்கு வரக்கூடாது. என் வீட்டு வாசல நீங்க மிதிக்க கூடாது. உங்களை நான் கல்யாணமே பண்ணிருக்க கூடாது. இப்பதான் யோசிக்கிறேன், உங்களை கல்யாணம் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு. நீங்க மாறிட்டீங்க கோபி. ராதிகா ராதிகான்னு பின்னாடியே வராது, இப்போ இங்க வந்து உக்காந்துக்கிட்டு பாக்கியாவை பழிவாங்கணும்னு நினைச்ச மனசு இப்போ பாக்கியாவுக்கு உதவி பண்ண தோணுது. இதுல இருந்து தெரியலையா நீங்க எவ்வளவு மாறிட்டீங்கன்னு? இதோ இங்க நிக்கிறாங்களே ஈஸ்வரி அம்மா, இவங்க அதான மனசுல திட்டம் வச்சிருக்காங்க, நான் எப்படியாவது அறுத்து விட்டுட்டு இந்த பாக்கியா கூட சேர்த்து வைக்கணும்னு. குடும்பமே சேர்ந்து திட்டம் போட்டு தானே இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பண்ணுங்க பண்ணுங்க, இனிமே என் வீட்டு வாசலுக்கு நீங்க வரக்கூடாது. என் மயூரிய பாத்துக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராதிகா வேக வேகமா வெளியே போறாங்க. வெளியே போனதும் ஈஸ்வரி இருந்துகிட்டு, நான் போற கோபி, உன் குடும்பம் இதுதான், இந்த குடும்பத்துலதான் நீ சந்தோஷமா இருக்கணும், கண்ணை மூடுற வரைக்கும் நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு இங்க கோபி கிட்ட சொல்றாங்க. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த பாக்கியாவோ வேக வேகமா வெளியே வர, கூடவே வந்த செல்வியோ, அக்கா இந்த அம்மா பண்றது சரியில்லக்கா, எனக்கு என்னமோ அந்த ராதிகாவை ஒழிச்சு கட்டிட்டு உங்க கூட சேர்த்து வைக்கலான்னு மனசுக்குள்ள ஏதோ திட்டம் போடுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இங்க செல்வி சொல்ல. உடனே இதை கேட்டதும் பாக்கியாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. என்ன செல்வி சொல்ற? அவங்க 1000 தான் திட்டம் போட்டாலும் உடஞ்ச கண்ணாடியை மறுபடியும் சேர்த்து வைக்க முடியாது. என்ன எவ்வளவு அவமானப்படுத்திருக்காரு தெரியுமா செல்வி? என்ன பிடிக்கலன்னு சொல்றாரு. என் கூட 3 குழந்தை பெற்றிருக்காரு. ஆனாலும் அவருக்கு நான் ஒரு நாள் துரோகம் பண்ணணும்னு நினைச்சது கிடையாது. ஆனா திடீர்னு ஒரு நாள் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து இவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாரு. அப்போ என் மனசு எவ்வளவு வலிச்சது தெரியுமா? இப்போ சொல்றேன் செல்வி, என் வாழ்க்கை கரெக்டான பாதையில போயிட்டு இருக்கு. தேவையில்லாம அந்த கோபி என் வாழ்க்கையில வரக்கூடாது. நான் வரவும் விட மாட்டேன். எங்க அத்தை எவ்வளவுதான் திட்டம் போட்டாலும் அதுக்கு நான் செவி சாய்க்க மாட்டேன். இப்போ இருக்கிற என்னோட முழு திட்டமே கோபி அந்த ராதிகா கூட அனுப்பி வைக்கணும். அவரு இங்க இருக்க அவரால எனக்கு என்னென்ன பிரச்சனை வருமோன்னு எனக்கு ஒவ்வொரு நாளும் பயமா இருக்கு. அக்கா, ஆமாக்கா, இந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட எல்லாம் வாழவே கூடாதுக்கா, வாழவும் முடியாது. எனக்கு தெரியும்க்கா நீ மனசு மாற மாட்டேன்னு. ஏன்னா நீ அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க அவர்கிட்ட. இங்க இருக்க யாருக்கும் தெரிய மாட்டேதுக்கா அவர் உன்னை எவ்வளவு அவமானப்படுத்தி இருக்காருன்னு அப்படின்னு செல்வி சொல்ல. உடனே பாக்கியா இருந்துகிட்டு, அதெல்லாம் எங்க புரிய போகுது? ஒரு பொண்ணா பிறந்தா ஒவ்வொரு வழியும் யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. எல்லாமே அவங்க மனசுக்குள்ளேயே போட்டு புழுகிக்கணும். இதுதான் இந்த உலகத்துல இப்ப இருக்க நடைமுறை. கோபியை நம்பிதான் ராதிகா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பாவம், அவங்களும் ஒரு பொம்பளை பசங்களை வச்சிட்டு இருக்காங்க. அதனால கண்டிப்பா கோபி அவங்க கூட தான் வாழணும். என் வாழ்க்கை அதனால அழிஞ்சு போற செல்வி. என் கூட என் பசங்க இருக்காங்க. என் பசங்களுக்காக நான் வாழுவேன். யார நம்பியும் நான் இல்ல. முதல்ல
கோபியை ராதிகா கூட சேர்த்து வைக்கணும் செல்வி. அதுதான் என்னோட முழு திட்டமே அப்படின்னு இங்க ராதிகாவும் மனசுல இருக்கிறது செல்வி கிட்ட சொல்றாங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.